நம்ம ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? அதில் நமக்கு ஒரு சுதந்திரம் இருக்கணும், அதை நம்ம பிடிச்சி பண்ணணும்னு எதிர்பார்ப்போம். ஆனால் இப்போது நம்ம செய்யக்கூடிய அன்றாட வேலையே நாம் செய்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம ஒரு மாதிரி அடிமை மாதிரி உணர்றோன்னு வைங்களேன். அந்த இடத்துல நம்மளால் வேலை செய்ய முடியுமா? நம்ம எவ்வளோ ஒரு அழுத்தத்துக்குள்ளே தள்ளப்படுவோம். இது மாதிரி யாருக்கெல்லாம் அமையும்? வீட்டில் இருக்கக்கூடிய வடகிழக்கு படி எப்படி நீங்கள் இப்போ ஒரு ஆஃபீஸ் போனால் சரி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தவிர உங்கள் மேனேஜர்கிட்ட வேறு வார்த்தையே சொல்ல முடியாது. ஓவர் டைம் ஒர்க் போகணுன்னு உங்களுக்கு அசைன் பண்ணாலும் அதுக்கு பே எக்ஸ்ட்ரா கொடுக்கலனாலும் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரியான சிச்சுவேஷனில் தான் இருப்பீங்க. எவ்வளவு வேலை பார்த்தாலும் அதற்கான சரியான ஊதியமும் வராது. சரி அப்படிங்கிற வார்த்தை தவிர உங்களால் எதுவுமே சொல்ல முடியாது. இதை வாஸ்து ரீதியான ஒரு பார்வையில் நம்ம பார்க்க இருக்கோம். ஒரு சில வரைபடங்களுடனும் ஒரு சில வீட்டினுடைய உள்கட்டிட அமைப்பு வெளிக்கட்டிட அமைப்பில் எந்த மாதிரியான தவறுகள் இருந்தால் இது மாதிரியெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது போன்று இப்போ நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, வீட்டில் இந்த மாதிரி ஒரு ப்ரெஷரான ஒரு ஜாப் இருந்தாலே அந்த ப்ரெஷரெல்லாம் எங்கே வெடியும் அப்படின்னா, ஆஃபீஸ் போயிட்டு வந்த கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு வந்த உடனேயும் அந்த ப்ரெஷர் எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகள் மேலேயும் மனைவி மேலேயும் அந்த ப்ரெஷருங்கிறது வெடிக்கும். அதை நம்ம என்னன்னு புரிஞ்சுப்போனால், இது ஒரு ஆணாதிக்கம் பண்ணுறாரு, எப்பொழுதுமே ஒரு கடுமையாக பேசுகிறாரு, இவர்கிட்ட பேசவே முடியல, ட்ராவலே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எதோடையும் அதிகமாக கலந்துக்காமல் எது பேசினாலும் ஒரு ப்ரெஷராகவே பேசக்கூடிய ஒரு அமைப்பில் கொடுத்துரும். சரிங்களா? ஆஃபீஸில் எப்படி அப்படின்னா ஒரு பதுங்கி இருக்கக்கூடிய ஒரு தன்மை, ஒரு அடிமையாக உணரக்கூடிய தன்மை. வீட்டுக்கு வந்த உடனேயும் அதை அப்படியே பர்ஸ்ட் பண்ணி ஒரு ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய தன்மை. ஸோ இரு வேறுபட்ட தன்மையில் ஒரு ஆண் எப்படி செயல்படுகின்றார், அதற்கான முக்கிய காரணம் என்ன அப்படிங்கிறத வடகிழக்கு பகுதி எவ்வாறு ஆண்களை நேரடியாக ஆளுமை செய்து அப்படிங்கிறத வச்சு நம்ம பார்க்க இருக்கோம். வாஸ்துவில் நீங்கள் மிக 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 ஒரு அடிப்படை நிலையில் இருந்தாலும் கூட இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு அது ரொம்ப தெளிவாக புரியும். ஃபஸ்ட்டு நம்ம எப்பொழுதுமே ஒவ்வொரு ஜோனையும் விளக்கிட்டு தான் அதற்கான தத்துவ ரீதியான விளக்கங்களை கொடுப்போம். அந்த ஒரு அபிப்பிராயத்தில் நார்த் ஈஸ்ட் ஜோன்னா என்ன, வடகிழக்கு பகுதி கரெக்டாக எங்கே வருது உங்கள் வீட்டில் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேற்கொண்டு பேசலாம். 9 மண்டலங்களாகவே வாஸ்துவை நம்ம புரிஞ்சுக்கிட்டால் போதும். இங்கே 9 மண்டலங்கள் எப்படி பிரிச்சிருக்கேன்னு பாருங்கள். இதில் இந்த நார்த் ஜோன் இல்லை வடக்கு பகுதி, அது மட்டும் இல்லாமல் இங்கே கிழக்கு ஜோன் ஈஸ்ட் பகுதி, இந்த இரண்டும் சேர்ந்து இணையக்கூடிய இந்த முனை, இதுதான் வடகிழக்கு பகுதி. இப்போது இங்கே படிகள் இருப்பதற்கும் அதே மாதிரி இந்த நார்த் சென்டரில் படிகள் இருப்பதற்கும் நிறைய வித்தியாசங்கள் அப்படிங்கிறது இருக்குது. இதனால தான் நம்ம ஒவ்வொரு ஜோனையும் பொறுமையாக விளக்குறோம். இந்த வடகிழக்கு பகுதி ஏன் சார் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் சுயமாக முடிவை எடுக்கக்கூடிய தன்மையில் அவர்கள் இருக்கின்றார்களா இல்லையா, பிரதானமாக அவர்களுடைய தொழில் எவ்வாறு இருக்கின்றது, எவ்வளவு வருமானம் அவர்கள் ஈட்டுறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் மூத்த ஆண் மகனாக இருந்தாலும் சரி, குடும்ப தலைவராக இருந்தாலும் சரி, பொதுவாக ஆண்களை குறிக்கக்கூடிய பகுதியாக வடகிழக்கு பகுதிங்கிறது அமைது. இதற்கு அதிபதியான ஈசான்யன் அப்படிங்கிற ஒரு திக்பாலகரை வாஸ்துவில் சொல்லியிருக்காங்க. இந்த திக்பாலகர் எப்படி குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு நந்தியின் மேல் பயணம் செய்யக்கூடிய ஒரு சிவனாக, ஒரு திரிசூலத்தை கையில் கொண்ட ஒரு சிவனாக நம்மளுடைய பண்டைய நூலெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதை தத்துவ ரீதியாக நம்ம இப்போ கனெக்ட் பண்ணி உங்களுக்கு நான் அதை சொல்ல போகிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போது நம்ம எல்லாமே பார்த்துருக்கோம். வடக்கு பகுதி ப்ரோ ஆக்டிவ் ஜோன், ஸ்மார்ட் ஒர்க்குக்கான ஜோன்னு நம்ம பார்த்துருக்கோம். முனைப்புடன் செயல்படுதல், தற்காலிகமாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னா ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் அதை எப்படி நம்ம பட்டுன்னு எடுத்து அதை செயல்படுத்தணும், அதை எப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக மாற்றணும் அப்படின்னு ஆப்பர்ச்சுனிட்டிஸை பார்க்கக்கூடிய அந்த தன்மையை கொடுப்பது இந்த வடக்கு பகுதி. இந்த வடக்கு பகுதி சரியாக இருந்தால் அது மாதிரியான பார்வை உங்களுக்கு வரும். இந்த கிழக்கு என்ன அப்படின்னா, இந்திரனுக்கான திசை, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வாழ்க்கையில் தொலைநோக்கு பார்வை. நான் என்னுடைய 70-80 ஆண்டு காலம் நான் வாழும் வரை நான் என்னென்ன பண்ணணுங்கிற அந்த தொலைநோக்கு பார்வையை கரெக்டாக, எப்படி நான் ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு நாளும் நான் தூங்கி எந்திரிக்கும் பொழுது நேற்று இருந்ததை விட நான் அடுத்த கட்டம் எப்படி போகிறேங்கிற ஒரு எதிர்காலத்தையும் வளர்ச்சியும் குறிக்கக்கூடிய ஒரு பொதுவான ஜோனாக இந்த கிழக்கு ஜோனுங்கிறது இருக்குது. ஸோ இது நிகழ்காலம் வடக்கு, கிழக்குங்கிறது எதிர்காலம். இந்த வடகிழக்கனுடைய பியூட்டி என்ன அப்படின்னா, இந்த ரெண்டையும் இணைத்து
அது மட்டும் இல்லாமல் கடந்த காலம்னா நம்ம வந்து மேற்கு எடுத்துக்கணும். இதிலிருந்து எல்லாவற்றையும் நாம் சேகரித்து நம்ம தலைப்பகுதியாக இந்த நார்த் ஈஸ்ட் ஜோனை கொடுத்துருக்கிறதுனால முக்காலங்களையும் இணைக்கக்கூடிய ஒரு பகுதியாக இதை வந்து நம்ம வாஸ்துவில் குறிப்பிடுறாங்க. அதனுடைய தத்துவம் தான் அந்த திரிசூலம். அங்கே சிவன் வந்து நந்தியின் மேல் வைத்திருக்கக்கூடிய அந்த திரிசூலம் எதை குறிக்கின்றது அப்படின்னா, கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் மூன்றையும் சமநிலையில் வைத்து நாம் இதுவரைக்கும் கற்றுக்கொண்ட அனுபவங்களை எவ்வாறு சீராக இயக்கி சுயமாக முடிவெடுத்து சரியான நேரத்தில் முடிவுகளை ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஒரு ஒரு ரியல் ஒரு விஷயமாக நம்ம கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கக்கூடிய ஜோனுங்கிறது தான் இந்த வடகிழக்கு பகுதி. இதில் இவ்வளோ விஷயங்கள்ங்கிறது வந்து உள்ளடங்கி இருக்குது. இதை வந்து நான் ரொம்ப மேலாப்பில் தான் சொல்கிறேன். வாஸ்து வகுப்பில் இன்னும் டீட்டெயிலாக வடகிழக்கு பகுதி நான் எப்படி அது நம்ம கோர்ஸ் லைஃப்லாம் எப்படி வந்து ஆஸ்பெக்ட் பண்ணுன்றது எல்லாமே நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஜூலை மாதம் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் 3D வகுப்பாக தொடங்க இருக்கின்றது. விருப்பமுள்ளவர்கள் இந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் வந்து என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறதுலாம் நாம் வந்து அறிவிப்போம். சரி, இந்த வடகிழக்கு பகுதியில் எந்த மாதிரியான தவறுகள் வரக்கூடாது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வடகிழக்கு பகுதி எப்படி இருக்குன்னு வாஸ்துவில் சொல்லியிருக்காங்கன்னா, மற்ற பகுதிகளை விட தாழ்வாக இருக்க வேண்டும். சூரிய வெளிச்சம் அங்கே அதிகம் பட வேண்டும். மழை தண்ணி விழுந்தால் தாழ்வாரங்கள் வடகிழக்கை நோக்கி இருக்க வேண்டும். அங்கே தான் வந்து தண்ணி விழணும்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வடகிழக்கில் அதிக இடமும் இருக்கணும். இதனுடைய அர்த்தம் என்ன? இது ஏன் வந்து வடகிழக்கு பகுதி ரொம்ப லைட்டாக இருக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த ஒரு மெட்டாஃபரை வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் தலை மேலே இப்போ நான் வந்து ஒரு மூட்டையை வைக்கிறேன் அப்படின்னா, உங்களால் அது எவ்வளோ நேரம் சுமக்க முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க? அதே மூட்டையை வந்து இப்போ உங்கள் முதுகில் வைக்கிறேன் அப்படின்னா உங்களால் ஈஸியாக சுமக்க முடியும் இல்லையா? அதே தான் தென்மேற்கு பகுதியில் வைக்கக்கூடிய பாரத்திற்கும் உங்கள் தலைமேல் தலைமேல் டைரக்டாக செலுத்தக்கூடிய பாரத்திற்கும் ஒரு வித்தியாசம்ங்கிறது இருக்கு இல்லையா? அந்த ஒரு காரணத்தினால்தான் வடகிழக்கு பகுதி தலை சார்ந்த பகுதி என்பதால் அங்கே பாரமற்று இருக்க வேண்டும். இங்கே வந்து படிகளை வந்து நம்ம கேது, ராகு இப்படின்லாம் பார்க்காம வாஸ்துவில் பாரமாக பார்க்கணும். சரிங்களா? இப்போ வந்து ஒரு வீட்டை நம்ம எடுத்துப்போம். இது வந்து ஒரு சயின்டிஸ்டோடைய வீடு, ஆந்திர பிரதேஷில். நம்ம ஒரு கன்சல்டேஷன் போன வீடு, நம்ம உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபைன். இது வந்து செகண்ட் டைம் அவங்க ஆல்டர் பண்ணும்போது இது மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இது ஒரு ஸ்ட்ரக்சராகவே ஒரு பெருசாக இல்லை. எனிவேஸ் ஃபைன். நம்ம இதில் நான் மற்ற தவறுகளுக்குள்ளலாம் போக வேண்டாம். இந்த வடகிழக்கு பகுதிங்கிறத வந்து எப்படி படிக்கட் போட்டிருக்காங்கங்கிறத வந்து பாருங்கள். இது கிழக்கு ரோடு, இது வந்து வடக்கு ரோடு, அதாவது ஈஸ்ட் ரோடு அண்ட் நார்த் ரோடு. இது வந்து அவங்க சொல்லும் பொழுது நார்த் அண்ட் ஈஸ்ட் சைட்டில் வாங்கினா அப்படி இருக்கும்னு சொல்லி நான் வாங்கினேன் சார். எக்ஸ்ட்ரா நான் வந்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எக்ஸ்ட்ரா மணி கொடுத்து வாங்கினேன். ஆனாலும் ஒன்றுமே இல்லை, இந்த இது கட்டினதுலேருந்தே எனக்கு எதுவுமே மூவ் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, வடகிழக்கு பகுதியில் ஒரு படிக்கட் போடும் பொழுது உங்கள் தலைமேல் ஒரு அதீத பாரம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வந்து அது விட்டுரும். உங்களை வந்து அடுத்த நிலைமைக்கு யோசிக்கவே விடாது. உங்களால் எந்த ஒரு டிசிஷனையும் ஃப்ரீயாக எடுக்கவே முடியாது. எடுக்கக்கூடிய முடிவுகளில் கண்டிப்பாக தவறுகளை செய்வீர்கள். உங்களுக்கு நீங்கள் கேட்கக்கூடிய செய்திகள் எல்லாமே ஒரு தவறான செய்திகளாக இருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு, சந்திக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு தவறான அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இது கொண்டு போய் விட்டுரும். வடகிழக்கில் ஏற்படக்கூடிய பாரங்கள் உங்களுடைய மூளையில் நீங்கள் எவ்வளவு தேக்கி வச்சிருந்தாலும், எவ்வளவு ஞானம், எவ்வளவு அறிவு இருந்தாலும் தேங்கிய ஒரு குப்பையாக மட்டுமே இருக்குமே ஒழிய அதை நீங்கள் வைத்து வாழ்க்கையில் அடுத்த கட்டம் நகர்வதற்கான அமைப்புங்கிறது சற்றும் அமையாது. அப்படிங்கிறது தான் இந்த வடகிழக்கில் இருக்கக்கூடிய பாரத்தினுடைய தத்துவம். சரி, இவருக்கு என்ன சார் ஆச்சு அப்படின்னா, அவர் வந்து ஒரு பேட்டன்ட் வந்து ஃபைல் பண்ணுறாரு. அவர் வந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனால் அந்த பேட்டன்ட்டை வந்து ஸ்பூஃப் பண்ணி இவர் பண்ணாத மாதிரி அவர்களோட ஒர்க் பண்ணக்கூடியவங்க, நான் வந்து இது என்னுடைய கண்டுபிடிப்புங்கிற மாதிரி அவருக்கு தெரியாமல் அவங்களுக்கு முன்னாடி அந்த பேட்டர்னை வந்து வாங்கிடுறாங்க, பேட்டன்ட்டை. அப்படி வாங்கினதுனால அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அவருடைய 20 years உழைப்புங்கிறது வந்து ஒரு சில வினாடிகளில் இது மாதிரி பறிப்போன ஒரு சூழலை தான் வந்து அவர் நமக்கு அழைச்சிருந்தார். எப்பொழுதுமே சுற்றி இருக்கக்கூடிய ஒர்க் பிளேஸில் ஒரு பாலிடிக்ஸ், குறிப்பாக அவங்களோட சீனியர்ஸோட அவருக்கு எப்பொழுதுமே ஒரு ஒத்து போகாத நிலைமை இப்படின்லாம் வந்து அது கொண்டு போய் விட்டுருச்சு. சரிங்களா? இது மட்டும் இல்லை, எப்பொழுதுமே வடகிழக்கில் படிகள் போட்டால் நீங்கள் அவங்க வீட்டில் ஒரு விஷயத்தை நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கவனித்து பாருங்கள். அதிக ஞானம்ங்கிறது இருக்கும், நிறைய விஷயங்களை படித்து வச்சுருப்பாங்க. ஆனால் வாய்ப்புகள் என்பது அவங்களுக்கு அமையாது. வடக்கு திசையில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்கிற பார்க்குற ஒரு தத்துவத்தை நம்மளால் வந்து கொண்டு வர முடியும். நம்மளால் ஆப்பர்ச்சுனிட்டிஸை அறிய வைக்கக்கூடிய திசை வடக்கு திசை. சரிங்களா?
ஆனால் இந்த வடகிழக்கு திசை தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் அறிந்திருந்தாலும் அது உங்களுக்கு வருதா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த நார்த் ஈஸ்ட் ஜோன். இந்த கிழக்கு ஜோன் என்ன அப்படின்னா, வந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை வைத்து நீங்கள் எதிர்காலத்தில் அடுத்தடுத்த படிகள் நீங்கள் வளர்கின்றீர்களா அப்படிங்கிற அந்த தத்துவம் தான் இந்த ஈஸ்ட் ஜோன். புரியுதுங்களா? ஸோ இந்த இந்த நார்த் ஈஸ்ட் ஜோனோட இன்னொரு பியூட்டி என்ன அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபைன். எப்படி நம்மளுடைய லைஃப்பில் எல்லாமே வந்து ஒரு விஷயத்தோட சென்டர் பாயிண்டில் வந்து கனெக்ட் ஆகுமோ அது மாதிரி தான் இந்த நார்த் ஈஸ்ட் ஜோன். இங்கே வரக்கூடிய வாய்ப்புகளை நாம் எவ்வாறு அதை வந்து கன்வெர்ட் செய்கிறோங்கிறது எல்லா கோர் ஜோன்ஸையும் ஓடையும் கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய ஒரே ஜோன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நார்த் ஈஸ்ட் ஜோன். இப்போ குறிப்பாக சவுத் ஈஸ்ட் ஜோன் வயிறு பகுதியை குறிக்குதுன்னு வைங்களேன். இப்போது நீங்கள் வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு ஃபுட்டை சாப்பிட்டிங்கன்னா அந்த கட்டுங்கிற காலன் உங்களோட வயிறுங்கிறது வந்து சமநிலையில் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு எரிச்சல் தன்மையை கொடுத்துட்டு நீங்கள் பேசக்கூடிய வார்த்தையிலுமே அது ரிஃப்ளெக்ட் ஆகும். உங்களால் ஒழுங்காக நார்மலாக திங்க்கும் பண்ண முடியாது. சரிங்களா? ஒரு வயிறு உபாதைகள்ங்கிறது ஏற்பட்டால் இது மாதிரி உங்களுடைய எல்லா மூளைகளோடையும் தொடர்பு கொண்டு ஒரு சமநிலையை எல்லாத்தையும் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு ஜோன் தான் இந்த நார்த் ஈஸ்ட் ஜோன் பொதுவாக. இது நம்ம ஏன் இவ்வளோ உங்களுக்கு நான் வந்து விளக்குறேன் அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் ஏன் வடகிழக்கில் எனக்கு லைட்டாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த தத்துவத்தை புரிஞ்சுப்பீங்க. இப்போ வடகிழக்கில் வந்து படிகள் வராமல் லைட்டாக இருக்குன்னா அங்கே எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக அமையும். அவங்க கேட்க ஒரு நார்மலான விஷயம் அவங்க பண்ணாலும் கூட அதற்கான ஊதியம் கரெக்டாக அவங்களுக்கு கிடைக்கும். அடுத்த கட்டம் அவர்கள் போவதற்கான அந்த வாய்ப்புகளை அவர்கள் சரியாக இயக்கி கொண்டு செல்வார்கள். அங்கே வீட்டில் எந்த ஒரு ஆணாதிக்கமும் இருக்காது. எதை எடுத்தாலும் லைட்டாக ஒரு ஈஸியாக சமநிலையில் பக்குவமாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு தன்மையில் வந்து இருப்பாங்க. சரி, இப்போ வந்து நம்ம வீட்டுக்குள்ளே காம்பவுண்டுக்குள்ளே இருக்க ஒரு படி அமைப்பை பார்த்தோம். இந்த வீட்டில் இது மாதிரி இருந்தாலும் அது தவறு. அதே மாதிரி இப்போ நான் வெளியே தனியாக அப்படி கொடுத்து காம்பவுண்ட் வெளியே அப்படி நான் இருந்து கொடுத்துருந்தாலும் அது வந்து கண்டிப்பாக தவறான ஒரு அமைப்பு தான். சரிங்களா? இதுவுமே அந்த நார்த் ஈஸ்ட்டில் கொடுக்கப்பட்ட ஒரு படி தான். சரிங்களா? ஸோ அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயும் சரி நிறைய இடத்துலையும் வந்து இந்த மாதிரி வடகிழக்கில் படிகள் வந்துட்டால் நான் என்ன கவனிச்சிருக்கேன் அப்படின்னா, அவங்க நீங்கள் நல்ல பாருங்கள், பயங்கரமான ஒரு நாலேஜ், பயங்கரமான ஒரு வேலை நுணுக்கத்தில் அவர்கள் மாதிரி தெரிந்து வைத்திருக்கக்கூடியவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. அவ்வளவு புக்ஸ் படிச்சிருப்பாங்க, அவ்வளவு நாலேஜ், அவ்வளவு விஷயங்களை வந்து சேகரிச்சிருப்பாங்க. ஆனால் அவர்கள் செய்யக்கூடிய வேலைக்கும் அவர்களுடைய குவாலிட்டிக்கும் அவங்களுடைய அவுட்புட்டுக்கும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சம்பளத்துக்கும் சுத்தமாக சம்மந்தம்ங்கிறது இருக்காது. அதே மாதிரி வேலை தேடுவதையே வேலையாக வந்து இவங்க வச்சுருப்பாங்க. ஒரு 1.5 years 2 years அவ்வளவு சீனியர் ரோலில் இருந்து நான் வேலை தேடுறேன் அப்படின்னு இருக்கவங்களுக்கு எல்லாருமே ஜஸ்ட் ஒரு ரீசெண்டாக வீடு மாறி இருப்பாங்க, இல்லை அப்பார்ட்மெண்ட்ஸ் போயிருப்பாங்க. அங்கே கரெக்டாக அவங்களுக்கு நார்த் ஈஸ்ட்டில் அந்த படிங்கிறது வந்து வந்துடும். சார் இதெல்லாம் வந்து என்ன சார் கதை சொல்கிறீங்க, எனக்கு இது மாதிரி தான் இருக்கானா, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிற ஒரு சில நபர்களும் இருப்பாங்க. எப்பொழுதுமே வாஸ்துவை பொதுவாக புரிஞ்சுக்காமல் எனக்கு இப்போ வடகிழக்கில் படி இருக்குது சார், ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு குழந்தை பெண் குழந்தை அப்படின்னா நீங்கள் அதிகம் பாதிக்கப்பட மாட்டீர்கள் என்பது தான் நிதர்சனமான உண்மை. நீங்கள் உங்களுக்கு நார்த் ஈஸ்ட்டில் ஒரு படி இருக்குது, எனக்கு ஃபஸ்ட்டு பிள்ளை ஆண் பிள்ளைனா கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப விரைவில் அதனுடைய பாதிப்புங்கிறது அந்த ஒரு ஜென்ரேஷனை நீங்கள் வந்து ஈஸியாக பார்த்துருவீங்க. வீடு கட்டின ஒரு 4-5 years இல்லை மேக்ஸிமம் 7 yearsக்குள்ளே கண்டிப்பாக அந்த வடகிழக்கு பகுதியினுடைய தாக்கத்தை வந்து நீங்கள் உணர்வீர்கள். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தரனுடைய மரபு பண்புகளை பொறுத்து நீங்கள் எந்த மாதிரியான ஒரு ஆன்செஸ்ட்ரல் லீனியேஜ்லேருந்து வரீங்க அப்படிங்கிறத பொறுத்து இந்த தன்மைங்கிறது வந்து மாறும். ஒருத்தருக்கு வேலை சார்ந்த விஷயங்களில் வந்து இந்த மாதிரி இருக்கும். இதே இங்கே வந்து குழந்தைகள் வடகிழக்கில் படிக்கட் போடும்பொழுது ஒரு ஆட்டிசம் சார்ந்த கிட்ஸு, ஸ்பீச் டிலே ஆன கிட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க அப்படின்னா இங்கே என்ன நடக்கும், உங்களுக்கு வேலையில் இன்னும் நீங்கள் அடுத்த கட்டம் போய் பயங்கரமான பணத்தை, யாரும் ஈட்ட முடியாத பணத்தை வந்து நீங்கள் ஈட்டிகிட்டு இருப்பீங்க. பெரிய பெரிய சிஓஸ் வீட்டிலலாம் பாருங்கள், நார்த் ஈஸ்ட்டில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு தவறு வந்திருந்தால் அவர்களுடைய குழந்தை இந்த மாதிரி ஆட்டிசம்னு வரும்பொழுது அவங்க நிறைய வருமானத்தை ஈட்டுறதை வந்து உங்களால் பார்க்க முடியும். வடகிழக்கில் இது போன்று பாரம் இருப்பவர்கள் தான் ஸ்பீச் தெரப்பி இது போன்ற டாக்டர்ஸ் ஆகிறது. அதே மாதிரி வடகிழக்கு மூடப்பட்ட அமைப்பில் இருக்கும் பொழுது ஐவிஎஃப் சென்டர்ஸ் வச்சுருக்கிறது. இது மாதிரி உங்கள் வீட்டில் எந்த தவறுகள் இருக்கின்றதோ அதனுடைய
கர்மம் சார்ந்த ஒரு தொழிலை தான் நீங்களும் செய்து கொண்டிருப்பீர்கள். இல்லை நான் ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஒரு ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். வீட்டில் ஒருத்தரனுடைய உடல்நிலையை சீர்குலைத்து பொருளாதாரத்தில் உங்களுக்கு ஒரு ஏற்றத்தை தரும். ஆனால் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டு விட்டால் இந்த மாதிரி வீட்டில் யாரும் பாதிக்காமல் ஒரு சமநிலையை கொடுத்துவிடும். இதே உங்களுக்கு பெண் குழந்தையாக இருந்தால் எல்லாமே சீராக போகும். அவர்களுக்கு கல்யாணமான டே 1 நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அந்த இரவில் இருந்தே நீங்கள் அந்த வடகிழக்கு படியினுடைய தாக்கத்தை உணர்வீர்கள். அதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. ஸோ வாஸ்துங்கிறது ஒவ்வொரு தலைமுறைக்கும் எப்படி வேலை செய்யுது, நீங்கள் எந்த தொழிலில் இருக்கின்றீர்கள், உங்கள் தொழிலில் உங்களுக்கு அந்த நுணுக்கத்தை ஒரு தவறின் மூலமாக எப்படி அந்த வீடு உங்களுக்கு உணர்த்துது, இது போன்று வாஸ்துவை ஒரு படிக்கட்டு வடகிழக்கு இந்த மாதிரி இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையை ஒத்து அது எப்படி இயங்குகின்றது அப்படிங்கிற அனைத்து ரகசியங்களையும் ஒரு கதை போல் ரொம்ப புரியக்கூடிய ஒரு அமைப்பில் நம்மளோட வகுப்பில் நம்ம கொடுக்க இருக்கும் ஜூலை மாதம். அதனால தான் இன்னும் ஒர்க்ஸ் போயிட்டே இருக்குது. நிறைய பேர் கேட்குறீங்க, சார் நான் ஜாயின் பண்ணிவிட்டோம், இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் ஏன் வரல அப்படின்ட்டு. கண்டிப்பாக விரைவில் வரும். ஏன்னா நம்ம அது கொடுக்கும்போது ரொம்ப முழுமையாக கொடுக்கணும், அதில் எந்த ஒரு இதுவும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு டே அண்ட் நைட் பேக் எண்டில் ஒர்க்குங்கிறது போயிட்டே தான் இருக்குது. அது வரும்பொழுது அதை பற்றின அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது ஒரு ப்ரிவியூவும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். அப்போது அது உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு கோர்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. சரிங்களா? ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது தான் வாஸ்து. வாஸ்துங்கிறது தனியாக இயங்குவதில்லை. வாழ்தல் பஞ்சபூதங்களினோடு நம்மளுடைய வீட்டில் ஒரு நார்மலாக நீங்கள் வாழக்கூடிய ஒரு அமைப்பு தான் வாஸ்து அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொல்லிக்கொண்டு, இது போன்று பல வீடியோஸ் தொழில் ரீதியாக ஒரு பெட்ரோல் பங்க்கில் ஏன் அதிகம் பெட்ரோல் விநியோகம் ஆகுது, ஆனால் அதே பக்கத்தில் இருக்க பங்க்கு ஏன் ஆகலை, இது மாதிரியான நிறைய விஷயங்கள் மேற்கொண்டு வந்துட்டே இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறது, அதையும் நான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி தரேன். அதே மாதிரி நான் பொதுவாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கலாம் சொல்ல மாட்டேன், பட் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்பொழுது நான் ஒவ்வொரு வீடியோஸும் போடும்பொழுது உங்களுக்கான அந்த நோட்டிஃபிகேஷனுங்கிறது வரும். ஸோ விருப்பம் உள்ளவர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய புதுமையான நீங்கள் கேள்விப்படாத ஒரு கண்டென்ட்லாம் இது மாதிரி இமேஜஸோடு வர இருக்குது. ஸ்டே டியூன்ட். அன்டில் தென் டேக் கேர். உங்கள் பாலன்.